ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான ரவா பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரவா பனியாரம் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். தேங்காய் பால் சேர்த்து பணியாரம் செய்யும்போது பணியாரம் ரொம்பவே சுவையாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை கலந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து கலந்து விடும்போது நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி பார்த்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. மாவோட பதம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விடலாம். மாவை ஊற வச்சு எடுத்தாச்சு. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா மாவு கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் பால் அல்லது தண்ணி சேர்த்து நம்ம பணியாரம் ஊற்றுற அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சாச்சு. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு உடனே எழும்பி மேலே வரணும். எண்ணெய் சூடாகியாச்சு. இப்போ ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து இந்த எண்ணெயில் சேர்க்கலாம். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகி மேலே எழும்பி வந்தாச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளேலாம் நல்லாவே குக் ஆகும். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரியே இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டான ரவா பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்மளோட சுவையான ரவா பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.